சங்கீதம் 63 வந்து ஆம், பைபிள் அங்க போட்டிருக்கு. தமிழ் பைபிள் அந்த ஆதியாகமம் ஆரம்பத்திலே போட்டிருக்குது. அது வந்து ஒரு வனாந்திரத்துல தாவீது தன்னுடைய உயிருக்கு பயந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து அது பாடப்படுற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆம், ரெண்டு விதமான இடத்துல இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, சவுலுக்கு பயந்து வனாந்திரத்துல, யூதாவின் வனாந்திரத்துல இருக்கும் போது எழுதப்பட்டிருக்கலாம். இல்லாட்டி அவனுடைய மகன் அப்சலோம் அவனை வந்து ஆஹ், அவனை வந்து தேடிட்டு இருக்கும்போது அது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டும் வந்து அவனை சொந்த மகனே அவனை சாகடிக்கும்படி, அவனுடைய அரசாட்சியை விழுங்கும்படி அவன் வந்து அவனை விரட்டுறான் அப்சலோம். ஸோ அந்த டைம்ல எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ சில பேர் சொல்றாங்க, நிறைய பேர் வந்து அந்த அப்சலோம் கிட்ட இருந்து பயந்து ஓடிட்டு இருக்கும்போது, வனாந்தரத்தில் இருக்கும்போது எழுதப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. ஸோ நீங்க நிலைமை யோசித்து பாருங்க. இந்த பாட்டு எழுதப்பட்ட நேரம் வந்து ரொம்ப ஒரு கடினமான நேரம். இது அவர் வந்து அரண்மனையில உட்கார்ந்துட்டு பெட்ல உட்கார்ந்து எழுதின பாட்டு இல்ல இது. காட்டுல பயத்துல உயிருக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு நேரத்துல எழுதின பாட்டு. இந்த பாட்டை நீங்க படிக்கும்போது நம்ம அப்படி அந்த நேரத்துல அவர் எழுதியிருப்பாருன்னு நம்மளுக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த சங்கீத ஆரம்பத்துல ஒரு தலைப்பு இருக்குல்ல, அங்க வந்து அந்த வனாந்திரத்துல எழுதினாரு இந்த பாட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அது எழுதலன்னா நம்ம வந்து இந்த பாட்டை வந்து அங்க எழுதினாருன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வனாந்திரத்துல எழுதுற பாட்டே இல்லை இது. ஏன்னா அந்த இடத்துல பயம் இருக்கும், முனங்கள் இருக்கும், முணங்கிட்டே இருப்பாங்க, கவலை இருக்கும், கசப்பு இருக்கும், பலவீனம் இருக்கும், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு இருக்கும். ஒரு தம்பி வந்து சர்ச்சுக்கு வரல ஒரு மாசமா. ஏன்பா வரல அப்படின்னு மெசேஜ் அனுப்புனேன். மெசேஜ் அனுப்புனதுக்கு அந்த தம்பி சொல்றான், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லைண்ணே, அதுக்குதான் நான் வரல சர்ச்சுக்கு, எனக்கு வர்றதுக்கு மனசு இல்லை அப்படின்ட்டான். என்னப்பா அப்படின்னு, இல்ல என் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாவே இல்லை, அதுக்குதான் நான் வரல சர்ச்சுக்கு. நான் ஆண்டவர் வந்து என்ன ஒதுக்கிட்டார் போல, ஆண்டவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டார் போல, அதனாலதான் நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னான். சரி, எந்த விஷயத்துல எல்லாம் ஆண்டவர் ஒன்னு ஒதுக்குனாரு அப்படின்னு சும்மா அவன்கிட்ட பேசிட்டே இருந்தேன். அவன்கிட்ட இந்த காலத்துல வந்து போன் பண்ண பேச மாட்டாங்க, மெசேஜ் அனுப்பினா தான் பேசுவாங்க. ஸோ அதனால மெசேஜ்லயே கேட்டுட்டே இருந்தேன். அவன் சொல்லிட்டே இருந்தான். ஸோ எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் இப்படி இந்த காலத்துல இருக்கிறாங்க கவலையோட, எஸ்பெஷலி வாலிபர்கள். ஏன்னா இந்தியா நாட்டுல வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. 100ல 20 பேருக்கு தான் வேலையே கிடைக்குது. மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணும் அப்படின்ட்டு ஏதோ பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற நம்ம நாட்டுல வந்து, ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்த நாட்டுல வந்து கசப்பு வர்றது ரொம்ப ஈஸி. அதுல சைடு ஒரு பயம் கலந்த கசப்பு கூட இருக்கும். ஒண்ணு வந்து கசப்பு கர்த்தர் மேல இருக்கும், சூழ்நிலை மேல இருக்கும், குடும்பம் மேல இருக்கும். பயம் வந்து ஃபியூச்சர் மேல இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற நேரத்துல தாவீது வந்து இந்த நேரத்துல அவருக்கும் இப்படிலாம் இருந்திருக்கலாம். எல்லா உணர்ச்சிகளும் அவருடைய சரீரத்துல ஓடிட்டே இருந்திருக்கலாம். நம்ம சடனா நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது சடனா பயம் வந்த உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கும். உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, உடம்பு ஒரு மாதிரி ஆகும் சடனா. இப்போ ஒரு வண்டி வருது, சடனா நீங்க எதிர்பார்க்காம அந்த வண்டி அப்படியே உங்களை தாண்டி போச்சுன்னா, அந்த பஸ் கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தா அந்த பஸ் வந்து உங்களை டச் ஆயிருக்கும். ஆனா அந்த நீங்க எப்படியோ ஆண்டருடைய கிருபையில அது வந்து நீங்க உங்களுக்கு டச் ஆகாம நீங்க ஆண்டர் பாதுகாத்துக்கிட்டாரு. அப்புறம் உடனே ஒரு பயம் வரும் சரீரத்துல. அது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நிறைய வாட்டி. அது எல்லாருக்கும், மனுஷனா எல்லாருக்கும் அந்த பயம் வரும். சோ அதே போல பயத்துல நடுக்கத்துல இருக்கிற தாவீது எழுதுற பாட்டு. ஆனா இதுல என்னன்னா, நம்மளுக்கு வந்து உலகத்துல ஒரே ஒரு காரியம் தான் முக்கியம். ஆண்டருடைய பிரசன்னத்துல நம்மளுக்கு சந்தோஷம் உண்டு. அந்த இடத்துல வனாந்திரத்துல இருக்கிறாரு, அவருக்கு வேலைக்காரங்க யாரும் இல்ல, பக்கத்துல உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகிறதுக்கு யாரும் இல்ல, ஒரு ஆள் இல்ல. ஒரு ராஜா இவரு, இல்ல ராஜாவா நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனா கூட இருக்கலாம், ஒரு ராஜா. அந்த இடத்துல வேற யாரும் இல்ல, உதவிக்கு யாரும் இல்ல, அவரை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல, காப்பாத்துறதுக்கு சேனைகள் இல்ல, குதிரைகள் இல்ல தப்பிக்கிறதுக்கு. அந்த இடத்துல ஒரே ஒன்று மட்டும் தான் இருக்கு, ஆண்டருடைய பிரசனம். ஆண்டருடைய பிரசனத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆண்டருடைய பிரசனத்துல நம்மளுக்கு என்ன, அந்த உம்முடைய பிரசனத்துல நம்மளுக்கு பேரின்பம், பெரிய ஆனந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டருடைய பிரசனத்துல அது என்னதான் பேரின்பம் அப்படின்றத பார்ப்போம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த சங்கீதம் படிக்கும்போது. நான் 2020 ஒரு வாட்டி இந்த பைபிள் ஸ்டடி எடுத்தேன், மார்னிங் ஜூம் பிரேயர்ல, அப்போ இங்கிலீஷ் சர்வீஸ்ல.
அப்போ இந்த மெசேஜ் நான் கொடுத்தேன். அந்த மெசேஜ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஆண்டோடைய சமூகத்துல என்ன நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனங்கள்ல ஒரு வசனத்திலையும் அவருடைய சரீரத்துல இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் இதயத்தை பத்தி பேசுறாரு, அவருடைய சரீரத்தை பத்தி பேசுறாரு, அடுத்தது அவருடைய கண்களை பத்தி பேசுறாரு, அடுத்தது அவர் உதடுகளை பத்தி பேசுறாரு, கைகளை பத்தி பேசுறாரு, வாய்களை பத்தி பேசுறாரு, நாவு, அப்புறம் மனதை பத்தி பேசுறாரு, அப்புறம் ஆண்டவருடைய செட்டையின் கீழே பாதுகாப்பு பத்தி பேசுறாரு. இவ்வளவு காரியம் இருக்கு இந்த சங்கீதத்துல. நம்மளுக்கு முடிக்குமான்னு தெரியல, பட் எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு இப்பவுமே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். யாரா கொஞ்சம் படிக்கிறீங்களா? இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்றேன். ஓகே, முதலாவது வசனம் படிப்போம். முதலாவது வசனம் இல்ல, முதலாவது வசனம் முதலாவது பகுதி. இதயத்தின் ஆசை. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். காலையிலேயே ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதான் என்னுடைய வாஞ்சை. ஆமா, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, என்ன பண்ணு, மனசு அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கு. பட் ஆனாலும் ஆண்டவரே, இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. என் இருதயத்தின் இடம் உமக்கு தான். அது இருதயம் எப்போ ஆண்டரை நோக்கி நம்ம பாக்குறோம், அது சாதாரணமான தேவரை நோக்கி பாக்குறது இல்லை. அது உம்மை தேடுகிறது, அதுக்கு தாகமா இருக்குது. தேவனை அது தேடுது. காலையிலேயே அந்த இருதயம் ஆண்டரை தேடுது. பயம் நிறைந்த இருதயம் தான், பாடுகள் நிறைந்த இருதயம் தான், ஆனால் ஆண்டவரை தேடுது. அதே போல எலியாவும் நீங்க பாத்திருக்கீங்க. எலியா பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, எலியா பாடுகள் நிறைந்த, நம்மை போல பாடுகள் நிறைந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மள மாதிரி பாடு நிறைந்த மனுஷன் தான் தாவீது கூட. நம்மளுக்கு பாடுகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த மத்தியிலையும் நம்மளுக்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறத, அந்த உணர்வு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதே போல ஆசீர்வாதம் வேற யாருக்கும் இல்லை. அந்த ஆண்டோடைய பிரசன்னம் என் கூட இருக்கு, நீங்க அறிவீர்களா அப்படின்னு பவுல் எழுதுவாரு. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு, அதனை நீங்க அறிவீங்களா, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நிறைய வாட்டி ஏன் அப்படி மறந்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி மாதிரி ஏன் கேட்கிறாரு? 2 இடத்துல அப்படி கேட்கிறாரு, கேள்வி மாதிரி பவுல். எதுக்கு கேட்கிறாரு? ஏன்னா நிறைய வாட்டி நம்ம மறந்துடுவோம். ஏன்னா அந்த பிரச்சனைகள் தான் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். பிரச்சனைகளும் பயம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. சோ ஆண்டருடைய பிரசனத்துல நம்பர் 1 என்னதுன்னா, நம்ம ஆண்டர் நம்ம தேடும் போது முதலாவது ஆண்டர் ஓடி போய் நம்ம தேடுறது. கடைசி ஆண்டர்கிட்ட ஓடுறது இல்ல, முதலாவது கர்த்தர்கிட்ட நம்ம ஓடுறது. சோ இதயத்தின் ஆசை, அவருடைய ஆசையே காலையிலேயே ஆண்டவரே உம்மை நான் தேடுறேன். காலையிலேனா நம்ம சொல்ல வேண்டாம், காலையில 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி அப்படி சொல்ல, முதலாவது. காலையிலன்னா என்ன அர்த்தம்? முதலாவது. சோ சாயங்காலம் ஜபிச்சா கூட பரவாயில்ல, சாயங்காலம் கூட ஆண்டோடைய பிரச்சனத்துல இருக்கலாம். பட் முதலாவது எந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை சாயங்காலம் வந்திருக்கலாம், அந்த பிரச்சனை சாயங்காலம் வந்துச்சுன்னா சாயங்காலமே ஆண்டுகிட்ட ஓடுறதுதான் அதுதான். சோ அதுதான் அர்த்தம். காலையிலனா வெறும் காலையிலேயே நம்ம போறதுன்னு இல்லை. ஏன்னா சாயங்காலமா நம்ம ஆண்டோடைய பிரச்சனத்துல இருக்கிறோம், நைட்டு கூட ஆண்டோடைய பிரச்சனத்துல இருக்கிறோம், மத்தியானம் கூட இருக்கிறோம். ஆனா பிரச்சனை எப்போ வருதோ உடனே எங்க ஓடுறோமோ அதான் முதலாவது, ஆண்டவரே உண்மை நான் தேடுறேன், அதான் அர்த்தம் இதுக்கு. சோ நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை கர்த்தரை தேடுது. அப்புறம் உடலின் இயக்கம் படிக்கிறீங்களா? 2வது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. தண்ணி இல்லாத பூமியில ஒரு டிராப் தண்ணி ஊத்துனா அப்படியே பட்டுன்னு அப்படியே இழுத்துக்கும். தண்ணி அங்க பட்டதே தெரியாது. ஏன்னா அவ்வளவு தாகமா இருக்குது அந்த பூமி. அந்த பூமிக்கு அவ்வளோ வெயில் அடிச்சு அந்த பூமி தாகமா இருக்குது, அப்படியே ரொம்ப வாடி போயிருக்குது. அதுல தண்ணி போட்ட உடனே கூட தண்ணி போட்டதே தெரியாது. அதே போல ஒரு ஆத்மா இருக்குதான். அந்த ஆத்மா தாகமா இருக்குதான். ஒரே ஒரு என் ஆத்மா உண்மையிலே தாகமா இருக்கிறது. அப்பனா பாருங்க, இந்த ஆத்மா தாகமா இருக்குது. ஏதோ பிரச்சனைகள் முடியும் அப்படின்றது தாகமா இல்ல, கர்த்தர் மேல் இந்த ஆத்மா தாகமா இருக்குது. என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது. அப்படியே அப்படியே ஆண்டவருடைய பிரசனத்தை நான் ஓடிடுறேன் அப்படின்றதுதான். சோ ஆண்டவருடைய பிரசனத்துல நம்மளுக்கு நம்ம தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்படும். அங்கதான் தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலே நீங்க நிரப்பப்படும் போது அது ஜீவ தண்ணீர், அது உங்க இதயத்துல இருந்து பெறப்பட்டு ஓடும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்மளுக்கு தாகம் தீக்கிற இடம் பரிசுத்த ஆவியானவர் தான் தாகத்தை தீர்ப்பாரு. நம்ம என்னென்னமோ நினைச்சுக்கலாம், யாரோ நினைச்சுக்கலாம், ஒரு மனுஷனா இருக்கலாம், அவனா இருக்கலாம், இவனா இருக்கலாம், இந்த சூழ்நிலை அது யாரும் நம்ம தாகத்தை தீர்க்க முடியாது. அதுல எவ்வளவு சீக்கிரம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நம்ம வாஞ்சியா இருப்போம். தண்ணி இல்லாத அந்த பூமி எப்படி வாஞ்சியா இருக்குதோ, அதுக்கு வேற எதுவும் வேண்டாம்.
தண்ணி இல்லாத பூமிக்கு தண்ணி தான் வேணும். சோ இங்க தண்ணி இல்லாத ஆத்மாக்கு என்ன வேணும்? தண்ணி தான் வேணும். சோ ஆண்டவர் வந்து வாஞ்சிக்கிறோம் நம்ம ஆண்டவரே, எனக்கு நான் எங்கேயோ தேடிட்டேன், உப்பு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குது எல்லா இடத்துலயும். உலகம் உப்பு தண்ணி, பணம் உப்பு தண்ணி, அந்த மனுஷனுடைய புகழ் உப்பு தண்ணி, எல்லாம் உப்பு தண்ணி. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற தண்ணீர் தான் எனக்கு வேணும். என் ஆத்மா வந்து வாஞ்சையா இருக்குது அப்படின்னு வந்து அவரு உடலிலே அவருடைய ஏக்கம் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு. அது ஆண்டோடைய பிரசனம் வந்து நம்ம சர்ச்சில் போய் முன்னாடி நின்று பாடினாதான் ஆண்டோடைய பிரசனம் இல்லை. நம்ம வந்து தனியா நம்ம அறைகளிலே நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நம்மள அபிஷேகப்படுத்துறாரு தன்னுடைய பிரசனத்தினால. ஆண்டோடைய வசனங்கள்லாம் படிக்கும் போது நம்ம நெஞ்சில் அப்படியே தீ வச்ச மாதிரி இருக்கும் சில டைம். சோ ஆண்டவர் வந்து நம்மளோட பேசுறாரு. அவருடைய வசனங்கள் வந்து அக்கினிமயமாய் நம்ம மேல இறங்குது. உலகத்துக்கு வெளிச்சம் நீங்களே அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வெளிச்சம் வேணும்னா அது முன்னாடி அக்னி வேணும். அந்த நாட்களிலே ஒரு விளக்கு இருக்கு. விளக்குல வந்து பத்த வச்சு எரிஞ்சாதான், அது எரிஞ்சிச்சுனாதான் அதுல விளக்கு கொடுக்கும், அது வந்து வெளிச்சம் கொடுக்கும். எரியாம வெளிச்சம் கிடைக்காது. சோ நம்ம வசனத்தை படிக்கும் போது அது நம்ம இருதயத்துல எரியலன்னா தான் வெளிச்சம் வராது. சோ ஃபர்ஸ்ட் எரியணும், அப்புறம் தான் வெளிச்சம் குடிக்கும். சோ அதே போல நம்ம இருதயத்திலே நம்ம ஆத்மா வந்து ஆண்டவர் வந்து பஸ்தாவியானவர் இடைப்படும் போது அது வந்து நம்மளுக்குள்ள அநேக காரியங்களை வந்து ஆண்டவர் மாத்துறாரு. உள்ள இருக்கிற காரியங்களை மாத்துறாரு. பயம் வந்து தைரியத்தை தரும். முனங்கள் வந்து துதியை கொண்டு வரும். கவலையான இருதயம் வந்து சமாதானமான இருதயம் மாறும். கவலை வந்து ஒரு 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 சாந்தத்தை கொடுக்கும். கோபமா வந்திருப்போம், ஆண்டோடைய பிரசனத்துல போகும்போது அன்பா போயிருப்போம். கசப்போட ஆண்டோடைய பிரசனத்துக்கு வந்திருப்போம், மன்னிப்போடு போயிருப்போம். பாவக்கரையோடு வந்திருப்போம், ரத்தத்தால் கழுவப்பட்டு போயிருப்போம். பலவீனத்தோடு ஆண்டோடைய பிரசனத்துக்கு வந்திருப்போம், பலத்தால் ஆண்டு வந்து நம்மள இடைக்கட்டிருப்பார். காசே இருந்திருக்காது ஆண்டோடைய பிரசனத்துக்கு வரும்போது, ஆனாலும் எழுப்பி போகும்போது ஆண்டோடைய பிரசனத்துல இருந்து கர்த்தர் எனக்கா யாரையும் செய்து முடிப்பார் அப்படின்ற தைரியத்துல போவோம். சோ இதுதான் ஆண்டோடைய அந்த பிரசனத்துக்கு இருக்கிற வல்லமை. அதை கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தான் அறிந்திருக்கிறாங்க. வேற யாருக்கும் இது கிடைக்காது, வேற யாருக்கும் இது தெரியாது. இது ஒரு பெரிய சீக்ரெட். அதான் சொல்றாரு, என் ஆத்துமா உண்மையிலே தாகமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன பார்ப்போம்? அவருடைய கண்கள் மனுஷன் மேல இல்ல, கர்த்தருடைய வல்லமையின் மேலே அவர் கண்கள் இருக்கு. அந்த வசனம் படிக்கிறீங்களா? 2வது வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். பரிசுத்த ஸ்தலம்னா சாங்சுவரி. அந்த இடத்துல அவர் ஆலயத்துக்கு போவார் தாவீது. பாவம், அவர் வந்து ஊர்ல இருக்கும், அவருடைய சொந்த ஊர்ல இருக்கும்போது, எருசலேம்ல இருக்கும்போது ஆலயத்தின் பிரகாரத்திலே நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது இல்லாம இப்ப காட்டுல விரட்டி விட்டாங்க பாவம் இவரை. இவருடைய வாஞ்செல்லாம் என்னதுன்னா, ஆண்டவரே எப்பதான் உம்முடைய பிரசனத்துக்கு நான் வருவேன், ஆசையா இருக்கிறேன், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படின்னு கேட்கறான். அப்படின்னு பரிசுத்த ஸ்தலத்துல சாங்சுவரின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அப்படின்னு அந்த இடத்துல நான் வர்றதுக்கு வாஞ்சியா இருக்கிறேன், நான் மிஸ் பண்றேன் ஆண்டவரே. இப்ப நம்ம சொந்த ஊர் விட்டு நம்ம வரோம்னா, சொந்த ஊருக்கு எப்போ போவோம் அப்படின்னு நம்மளுக்கு வாஞ்சியா இருக்கும். சரி, எப்போ போய் நம்ம சொந்த ஊரை பார்த்துட்டு வந்துடணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை போய் பார்த்துட்டு வந்துடணும் வாஞ்சியா இருக்கும். வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு அதான் ஏக்கமா இருக்கும். சீக்கிரம் டிக்கெட் புக் பண்ணுவோம், சீக்கிரம் அதுக்காக பிளான் எல்லாம் பண்ணுவோம். போன உடனே அங்க அந்த காத்து பட்ட உடனே அந்த ஊரோட வாடை நம்மளுக்கு வந்த உடனே நம்மளுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய பிரசனம். அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து போறதுக்கு அது, ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை பாக்குறாரு. ஆண்டவருடைய மகிமையை அந்த இடத்துல கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய மகிமையை அவருடைய வீட்டுல ஆண்டவர் இவர் பிரதர் தாவீது பார்த்திருக்கிறாரு. சோ அதனால அதுக்கு அவர் கண்கள் எல்லாம் அது மேலதான். என் ஆசையெல்லாம் அதுதான், ஆண்டவரே நான் உம்முடைய வல்லமைய உம்முடைய மகிமையை கண்டேன், நான் அந்த இடத்துல பார்த்திருக்கிறேன், திருப்பி நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவரு பாக்குறாரு. அந்த இடத்துல வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய நினைவெல்லாம் எங்க இருக்கு? ஆண்டவருடைய ஸ்தலத்தில், ஆண்டவருடைய அந்த கூடாரத்தில். சோ அதனால பாருங்க, அவர் கண்கள் எல்லாம் இப்படிதான். நான் வந்து உண்மை பார்க்கன்னா என்னதுன்னா, பார்க்கனா நம்ம கண்கள், அதை நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நம்ம ஆஞ்சையா இருக்கிறார். சோ அடுத்தது பார்ப்போம். 3வது வசனம் படிங்க. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை தான் நல்லது. என் வாழ்க்கையோட உங்க கிருபை தான் ஆண்டவரே நல்லது. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்க கிருபை இருக்குல்ல, அது போதும்.
உம்முடைய கிருபை பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமா என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் அப்படின்றாரு ஆண்டவர். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமா, பிரச்சனை, ஜெபிச்சாரு, அதுக்கு பதில் கிடைக்கல, பட் ஆனா என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அதே போல என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஏன்னா என் லைஃப் வந்து முக்கியம் இல்ல, கர்த்தருடைய கிருபை தான் முக்கியம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்துருச்சுன்னா அது உடனே நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். ஐயோ என் லைஃப் முக்கியம், இதுதான் முக்கியம், ஐயோ இதனால என் மான மரியாதை பிரச்சனை, இதாயிருச்சு அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது துதி போயிடும். என்னைக்கு நம்ம வாழ்க்கை முக்கியம் இல்ல, நான் வாழ்ந்தாலும் for me to live is Christ and to die is gain. நான் வந்து வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக, இறந்தா மரித்தா வந்து லாபம் எனக்கு அப்படின்னு பவுல் சொல்றாரு. சோ அவரோட வாழ்க்கை பாருங்க, இருந்தாலும் கிறிஸ்துவ தான், இல்லனாலும் இந்த இடத்துல இல்லனாலும் மரித்தாலும் அவர் கிறிஸ்து கூட தான். சோ வாழ்க்கை என்னைக்கு வந்து ரெண்டாவது இடத்துக்கு வருதோ, ஆண்டுடைய கிருபை என்னைக்கு ஃபர்ஸ்ட் வருதோ, அப்போ வந்து என் உதடுகள் துதிக்கும். ஆண்டவரே என் வாழ்க்கை முக்கியம் இல்ல. அந்த தம்பி பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, அவன் லைஃப்ல என்னன்னா, அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான், இதுக்கும் நல்லா சம்பாதிக்கிற பையன், அவன் சும்மா ஒண்ணும் இல்லாதவன் இல்ல. ஆண்டவர் அவனை ரொம்ப குப்பையில இருந்து எடுத்திருக்கிறார், அவனை தூக்கி மேல வச்சிருக்கிறார் அவனை. ஆனா சில காரியங்கள் வந்து அவனுக்கு வந்து சில காரியங்கள் நடக்கல, 2-3 வருஷமா நடக்கலான்னு ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் வந்து கோபமா இருக்கிறார், ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றான். என்ன பார்க்கணும்? பழைய காரியங்களை கொஞ்சம் நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் பழைய நன்மைகளை பார்க்கும் போது, ஆண்டருடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது நம்ம வாயில துதிதான் வரும். மனங்கள் வராது அந்த தம்பி போல, முறுமுறுப்பு வராது அந்த தம்பி போல. சோ ஆண்டவர் வந்து நம்மளை தம் கிருபையால் நம்மளை வந்து முடிசூட்டி இருக்கிறார் எந்த நிலைமையிலும். எனக்கு நான் ஒரு பாஸ்டர் சொன்னார் ஒரு டைம், ஆண்டவர் எனக்கு எந்த நன்மை செல்லனாலும் பரவாயில்ல, அவரை தான் நான் துதிப்பேன் அப்படின்றார். யோபு போல ஆண்டவர் வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவரை வந்து மறுதலிக்க மாட்டேன், உண்மையை நான் துதிப்பேன் அப்படின்றது. சோ அந்த அளவுக்கு ஆண்டருடைய பிரசனத்திலே ஒரு வல்லமை உண்டு. ஆண்டருடைய பிரசனத்துல இருக்கிற தாவீது எழுதின ஒரு பாட்டு. ஓகே, அடுத்தது 4வது வசனம். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். வெறும் நான் ஒரு டைம்ல மாத்திரம் துதிக்க மாட்டேன், வெறும் சண்டே மார்னிங் வர்ஷிப் சர்வீஸ்ல மாத்திரம் துதிக்க மாட்டேன், வெறும் எல்லாரும் கூப்பிடும் போது பாட்டு புஸ்தகத்தை மாத்திரம் படிக்க மாட்டேன், எப்பவும் துதிச்சுட்டு இருப்பேன், மனதுல நான் துதிச்சுட்டே இருப்பேன். அதான் பைபிள் வந்து கொலோசியர்ல போட்டிருக்கு, உங்க இருதயத்திலே கிறிஸ்துவின் வசனம் தங்கி இருக்கும் போது உங்க வாய்களிலே பாடல்கள், ஆண்டவருடைய இதெல்லாம் வரும், துதிகள் எல்லாம் வரும் அப்படின்னு போட்டிருக்குது. உமது நாமத்தை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் அப்படின்னு இருக்கு. சோ அதனால பாருங்க, நீங்க நம்ம கைகளை உயர்த்தி அப்படின்னா என்னதுன்னா, நான் வந்து சரண்டர் பண்ணிட்டேன், நான் இதை ஒப்பு கொடுத்துட்டேன், என்னுடைய கஷ்டத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன். கை ஒருத்தர் என்னது, இப்ப போலீஸ் வந்து ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றான், அவன் ஹேண்ட்ஸ் அப் பண்ண என்ன ஆயிருது, ஐயப்பா என்ன கை தூக்கிடுறேன்ப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து என்ன வேணா பண்ணிக்கலாம் என்ன அப்படின்றதுதான் கை தூக்குறது அர்த்தம். சோ அதே போல இங்க வந்து கை தூக்கி வந்து அவரு பாடுறாரு, கை தூக்கி நான் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அதை வந்து அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். சோ கர்த்தரை வந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை துதிப்பேன். சும்மா எப்பவும் வர்ஷிப் டைம், பிரேயர் டைம் மாத்திரம் இல்ல, எப்பவும் உண்மை துதிச்சுட்டே இருப்பேன். என்ன நீங்க நடத்துறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்கு நன்மையா தான் செய்வீங்க, என் காலை தடுவாமல் நீங்க பாத்துக்குவீங்க அப்படின்னு வந்து ஆண்டர்கிட்ட முழுவதுமா ஒப்பு கொடுக்குது. சில காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து பிரசனத்துக்கு நம்ம போவோம், ஆண்டவர் வந்து நம்ம ஒப்பு கொடுக்காத சில காரியங்கள் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு போராட்டத்தை கொண்டு வரும். ஆண்டருடைய பிரசனத்துக்கு நம்ம வரும்போது, அதை ஒப்பு கொடுத்து வரும்போது அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கிற ஒரு விடுதலை நம்ம யாரும் வெளியே வாயில கூட சொல்லிக்க முடியாது. நீங்க நல்லா அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய வாட்டி போவோம், பாரத்தோட போயிருப்போம், அந்த பாரத்தை அப்படியே ஆண்டுகிட்ட கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு சந்தோஷத்தோட ஒரு குதூகலத்தோட நம்ம வெளியே வந்திருப்போம். சோ ஆண்டவர் வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து கொடுக்கிற அந்த விடுதலை. 5வது வசனம். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அவர் வந்து அங்க ஊர்ல எருசலேம் பட்டணத்துல ராஜா போல சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அந்த திருப்தியை கொடுக்குறீங்க, என் ஆத்துமா வந்து திருப்தியா இருக்குது, உங்களில திருப்தியா இருக்கு. நான் வந்துட்டு வனாந்திரத்துல இருக்கிறேன், ஆனாலும் நான் வந்து அங்க சாப்பாடோட நீங்க தான் எனக்கு ஒரு திருப்தி. நான் இங்க பாருங்க, யூ satisfy me as with rich food அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து பயங்கரமான கொழுப்பான ஆகாரம் சாப்பிடுறதோட நீர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றார். என் வாய்கள் வந்து உண்மைதான் துதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. என் வாய் அது உண்மை துதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு பாருங்க, அந்த வாயில வந்து கறி சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அந்த வாயில பாயாசம் இருக்கோ இல்லையோ, அந்த வாயில வந்து ஆண்டவருடைய துதி சத்தம் தான் இருக்கு. சோ அதான் நீங்க சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு கறியோட பாயாசத்தோட உம்முடைய பிரசனம் தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே, அது முக்கியம் ஆண்டவரே, எனக்கு அதுதான் திருப்தியை கொடுக்கும்.
சாப்பிட்டு ஏப்பம் விடுறது எனக்கு திருப்தி கொடுக்காது, நீர் என் கூட இருக்கிறது தான் எனக்கு திருப்தி அப்படின்னு வந்து ஒரு வாய் வந்து அப்படியே துதிக்குது ஆண்டவர். அடுத்தது கடைசியான வசனம், கடைசி இன்னும் 2. ஓகே. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். படுக்கும்போது கூட நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நைட் தூக்கமே இல்லை. நிறைய பேர் இப்ப நான் கேள்விப்படுறேன், நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நைட்டு. ஸோ சில பேர் என்ன பண்றாங்க, தூக்கம் வரலன்னு உடனே கை வந்து போன் கிட்ட போகுது. ஸோ எப்படி தூக்கம் வருது அவங்களுக்கு, அப்படியே போனையே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க சில பேர். இன்னும் சில பேர் கஷ்டத்துல கண்ணீரோட தூங்குறாங்க. கண்ணீர் வடிச்சுட்டே இருக்குது, அப்படியே கண்ணீர் காஞ்சிருது, அப்படியே அப்படியே தூங்கிடுறாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து தூக்கமே வர்றதுல மருந்து எடுத்து தூக்கம் வர வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. சோ ஆனா இங்க சொல்றாரு, ஆண்டவரே நான் நைட்டு படுக்கும் போது கூட என் தியானம் எல்லாம் உன் மேல. நிஜமா சொல்றேன், சில டைம் வந்துட்டு நம்ம அந்த போன் இல்லாம படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மைண்டுக்கு நல்லது இல்ல, கண்ணுக்கு நல்லது இல்ல. போனை கை பக்கத்திலே வச்சுட்டு படுக்கிறது. சோ நான் சில டைம் வந்து எனக்கு அப்படி ஆச்சுன்னு நான் பார்த்தேன். போன் இருக்கும் போதெல்லாம் வந்து நைட்டு வந்து சரியா தூக்கம் வராது. சோ நான் போனை வேற ரூம்ல வச்சுட்டு நான் வந்து படுப்பேன். படுக்கும்போது பைபிள் பக்கத்துல தான் பைபிள் இருக்கும், சின்ன ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கருவி இருக்கு, அது ஆன் பண்ணா எல்லா ஃபுல் ரூம் வெளிச்சம் வராது, பைபிள் மாத்திரம் படிக்கலாம். ஸோ அப்படி படிக்கும்போது காலையிலையும் படிக்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ஆண்டர் மேல அந்த தியானம் வந்து நம்மளுக்கு படுக்கும் போதே அந்த தியானம் நம்மளுக்கு ஆண்டர் மேல போகுது. ஸோ அதனால ஐ மெடிடேட் ஆன் யூ டியூரிங் த நைட் வாட்ச். அப்படின்னா நீங்க தான் எனக்கு உதவி செய்றீங்க, உண்மையில நான் தியானமா இருக்கேன். படுத்திருக்கும் போது கூட நான் வந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். அதுக்கு வெறும் படுத்திருந்தே ஜோம் பண்ணாதீங்க, படுத்திருக்கும் போது கூட நான் ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால அந்த இடத்துலயே நான் வந்து தியானமா இருக்கிறேன் உன் மேல அப்படின்னு வந்து என் மனதெல்லாம் உன் மேலதான் ஃபோக்கஸா இருக்கு. ஸோ யோசித்து பாருங்க, வனாந்திரத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு, வனாந்திரத்தை அவர் வந்து படுத்திருக்கிறாராம், அந்த இடத்துலயும் வந்துட்டு ஆண்டவர் மேலதான் கவனம். ஸோ மைண்ட் வந்து ரொம்ப குழப்பமான இருக்கும். வந்து மைண்ட் வந்து புயல் போல, ஒரு டைம் வந்து அப்படியே அமைதியா இருக்கும் கடல், இன்னொரு டைம் அப்படியே காத்து வந்துச்சுன்னா கடல் அப்படி கொந்தளிக்கும் மைண்ட். ஸோ நம்ம மைண்ட் வந்து அந்த அளவுக்கு அது வந்து அது நம்மள வந்து சில டைம் ப்ராப்ளம் கொடுக்குது, எதோ யோசிக்க வைக்குது, நெகட்டிவ் எதிர்மறையான யோசனைகள் வருது, கசப்பான யோசனைகள் வருது, கோபம் வருது நம்ம மைண்டுக்கு. நமக்கு கவனம் எல்லாம் ஆண்டர் மேல இருக்கும்போது ஆண்டர் வந்து அந்த கடுமையான அந்த புயல் காத்தைய கூட ஆண்டர் என்ன பண்றாரு, அமைதிப்படுத்துறாரு. ஆண்டர் வந்து அதனால நம்ம மைண்டை கூட ஆண்டர் வந்து அமைதிப்படுத்துறார். அடுத்தது லாஸ்ட் இது நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே கலிகூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய செட்டின் கீழே நம்ம இருக்கிறோம், அதை யாரும் மறந்துடக்கூடாது. நீங்க மறந்துருக்கிறீங்களா? யாராவது மறந்துருக்கிறோமா? பிரச்சனைகள் மத்தியில மறந்துடுறோமா? கர்த்தரின் செட்டையின் கீழே இருக்கு. கர்த்தருக்கு சித்தம் இல்லாம ஒரு முடி கூட என் வாழ்க்கையில இருந்து விழாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாம, எந்த பர்மிஷன் இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தாதான் நடக்கும் என் வாழ்க்கையில். அவரை தாண்டி தான் வரணும். எது வரணும்னாலும் என்கிட்ட எந்த பிரச்சனைகள் வரணும்னா அது என்னை தாண்டி தான் வரும். அதை தாண்டி எனக்கு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுப்பாரு. ஏன்னா அவர் செட்டையின் கீழே தான் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு. கோழி தன் குஞ்சுகளை வந்து செட்டையின் கீழே எப்படி வைக்குமோ அதே போல நம்ம ஆண்டவர் வச்சிருக்காரு. அதனால பிரச்சனை வராம இருக்காது. 1 பேதுரு படிக்கிறோம், 1 பேதுருல பிரச்சனை மேல் பிரச்சனை. ஆதி சபையில கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை, போராட்டங்கள். ஒரு வாரம் இருக்கிற விசுவாசி இன்னொரு வாரம் இருக்க மாட்டாரு. அவங்க வந்து அப்படி அவங்க வீட்டு கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்களை சாவடிக்கிறாங்க. பட் ஆனாலும் கர்த்தரின் கரத்தின் கீழே இருக்கும்போது நம்ம ஆத்துமாக்கு ஒரு பாதுகாப்பு. நம்ம இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் இல்லைனாலும் நம்ம எங்க போவோம் நம்மளுக்கு ஒரு நிச்சயம். அந்த ஒரு பாதுகாப்பு ஆண்டு நம்மளுக்கு கொடுக்குறேன். சோ அருமையான இந்த ஒரு சங்கீதம், ஆண்டுடைய பிரசனத்துல நம்மளுக்கு எப்படியெல்லாம் விடுதலை கிடைக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம் பிரச்சனைகள் மத்தியில. சோ அதான் இன்னும் இதெல்லாம் நம்ம படிக்கும் போது இன்னும் ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுவாங்க. இதயத்தின் வாசை, உடலின் ஏக்கம், கண்கள் வந்து கர்த்தர் மீது, கர்த்தருடைய வல்லமைகள், அப்புறம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் உதடுகள், அப்புறம் கர்த்தரை வந்து கர்த்தருக்கு சரணா இருக்கிறோம் கைகள், அப்புறம் கர்த்தரை துதிக்கும் வாய், மனம் கர்த்தர் மீது கவனம் செலுத்துவது, அப்புறம் கடைசியா கர்த்தருடைய பாதுகாப்பின் கீழே வருவது. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தாவீது போல ஒரு இதயத்தை கொடுங்க. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் அதே போல எங்க இருதயம் இருக்கும். பிரச்சனைகள் இருக்கு, பாட்டுகள் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், பாவனை நிறைந்த உலகத்துல வாழ்றோம் ஆண்டவரே, சாபமான இந்த உலகத்திலே வாழ்றோம். ஆனால் ஆண்டவரே, அதிலே மத்தியிலே ஆண்டவரே நீங்க உங்களுடைய பிரச்சனை எங்களோட கூட இருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்க எதிர்பார்க்க இருக்கிற, ஆண்டவரே நாங்க போக இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களுடைய பிரச்சனை எங்க கூட இருக்குன்றதை நான் மறந்து கூடாது. நாங்க அடுப்பங்கரையில இருக்கிறோமோ,
நாங்க சபையில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமோ, நாங்கள் ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல இருக்கிறோமோ, உங்களுடைய பிரச்சனை எங்களோட கூட இருக்கு, அதை நாங்க மறந்துடக்கூடாது. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நீர் தொடுவீர் ஆண்டவரே, எங்களில் என்று இடைப்படுவீர். உங்களுடைய ஆவினாலே நிரப்பி ஆண்டவரே எங்களுக்கு நீர் அக்கினியை ஊற்றுவீர். அந்த அக்கினி ஆண்டவரே ஒரு வெளிச்சமாய் உலகத்துக்கு இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்யும். அணைந்து போயிருக்கிற அக்கினியை எழுப்போம். பரிசுத்தாவினாலே எங்களை நிரப்பும். உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.